இன்றைக்கி நம்ம திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் ஹிட் லிஸ்ட். ஸோ இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ லிஸ்ட்டு சொல்லிடுறேன். கேஎஸ் ரவிக்குமார் இயக்கியிருக்கார் இந்த படத்தை. ஸோ சரத்குமார், கௌதம் வாசுதேவ மேனன், விக்ரமனோட சன் விஜய் கனிஷ்கா இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ ஹீரோவுக்கு அம்மாவா சித்தாரா நடிச்சிருக்காங்க. அபி நட்சத்திரா வந்து தங்கையாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு டாக்டர் ரோல், முக்கியமான ஒரு டாக்டர் கேரக்டர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, ஹீரோ ரொம்ப ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் ரொம்ப இறக்க குணமாக அப்படி ஒரு எல்லார் மேலேயும் ஒரு பாசமாக இருக்கிற ஒரு கேரக்டராக தான் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோவோட அம்மா சித்தாரா, அவருக்கு ஒரு தங்கை இருக்காங்க. ஸோ இவங்க ரொம்ப நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சித்தாராவையும் அவங்க தங்கையையும் ஒரு முகமுடி மனிதன் வந்து கடத்திடுவாங்க. ஸோ கடத்தினவங்க வந்து இவன் வந்து ஃபுல்லாக ஹீரோ வந்து அம்மாவையும் தங்கையும் தேடிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த கடத்தினவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் அடித்து இவனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ஹீரோவுக்கு ஃபோன் அடித்து, நான் சொல்கிற ஒரு ஆளை நீ கொலை பண்ணிட்டேன்னா உன்னோட அம்மாவையும் தங்கையும் நான் திருப்பி விட்டுறேன் அப்படின்னு அந்த முகமுடி மனிதன் சொல்கிறான். ஸோ இதை கேட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான், வேறு வழியே இல்லாமல் அந்த ஒரு யாரை கொலை பண்ண சொல்கிறாங்களோ அவங்கள கொலை பண்ணிடுறான். ஸோ இது கொலை பண்ணி முடித்ததும் அம்மாவையும் தங்கையும் நம்மகிட்ட திருப்பி கொடுத்துருவாங்கன்னு இவன் நினைப்பான். ஆனால் அவன் அதை செய்ய மாட்டான். திருப்பி இன்னொரு கொலையை செய்ய சொல்கிறான். அப்போ அந்த இன்னொரு கொலையை ஹீரோ செய்தாரா இல்லையா அப்படிங்கிறது கதை. இது வந்து இந்த முகமுடி மனிதன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து முற்பாதியில் வரும். அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா வந்து ஒரு டாக்டர். ஸோ அந்த டாக்டர் பொண்ணு வந்து அந்த பொண்ணு கோவிட் காலத்தில் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கோவிட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். இதில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டாக்டர்ஸ் நிறைய பேர் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த நோயோட ஸ்ப்ரெட்னால டாக்டர்ஸ் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த ஸ்டோரி லைனை பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாதியில் வந்து முகமுடி மனிதன், இரண்டாவது பாதியில் டாக்டர் அப்படின்னு முதல் பாதியில் வினாவையும் அதாவது கேள்வியையும், இரண்டாம் பாதியில் விடையையும் வச்சு பின்னப்பட்ட ஒரு த்ரில்லர் ஜானர். ஸோ இந்த படத்தில் ஹீரோவாக வந்து விக்ரமனோட மகன் முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரா. ஸோ அவர் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ முதல் முறையாக நடிக்கிறதால அவருக்குன்னு ஒரு காதல், அதுக்கு ஒரு பாட்டு, அப்படி இப்படின்ற ட்ராக் வைக்காமல் ஒரே நேர்கோட்டில் ஒரு த்ரில்லர் கதையை ஹீரோவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த படம் வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் விக்ரமன் தன்னோட மகனை வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காரு. ஸோ கதைக்களம் நல்லா இருக்குது. கதை வந்து நல்ல ஒரு சீரியஸாக போகுது. சரத்குமாரன்றோட நடிப்பு சொல்ல தேவையில்லை. ஒரு போலீஸாக வரும்போது ஆப்வியஸ்லி அவர் நல்லாவே வந்து அந்த கதையை லீட் பண்ணி கொண்டு போயிருப்பார். கௌதம் வாசுதேவன் அவருமே நமக்கு தெரியும், நல்லாவே நடிப்பார், ரொம்ப நல்லா நடிப்பார். அவரோட காட்சிகள்லாம் நல்லா அழுத்தமாக இருக்கும். ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த படம் வந்து ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் கேஎஸ் ரவிக்குமார் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. ஒரு பிரபல டைரக்டர் விக்ரமனோட சன்னை நடிக்க வைக்கிறோம், எப்படியாவது அந்த விக்ரமனோட சன்னுக்கு ஒரு நல்ல ஒரு சினிமா துறையில் ஒரு எதிர்காலத்தை கொடுத்துருவோங்கிற நம்பிக்கையில் கேஎஸ் ரவிக்குமார் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அவர் தான் விக்ரமனுக்கு வந்து ஒரு பலம் கொடுத்து, நான் உன் பையனை வந்து சினிமா துறையில் கொண்டு வந்துடுறேன், நல்லபடியாக நடிக்க கொண்டு வரேன், அவனுக்கான நடிப்பு திறமையை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு கேஎஸ் ரவிக்குமார் சொன்னதாக விக்ரமன் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் விக்ரமனோட மகன் அதாவது விஜய் கனிஷ்கா திரைத்துறையில் கால் பதித்து சாதிக்கிறாரா இல்லையா என்று.